120 கோடி ரூபா ரோட் கான்ட்ராக்ட்ல வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ரிப்போர்ட் பண்ண ஒரே ஒரு ரீசனுக்காக அவரை வந்து அவரோட உயிரோடு இருக்கும் போதே அவரோட ஹார்ட்டை பிடிங்கி எடுத்திருக்காங்க. அப்புறம் லிவரை வந்து 4 துண்டா வெட்டி கொடூரமாக கொண்டிருக்காங்க. இதை வந்து அந்த ஜேர்னலிஸ்டோட எனிமீஸ் வேண்டாதவங்க யாராவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இது வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் சொந்தக்காரங்களே, அவரோட சொந்த கசின்ஸே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் தான், அங்கே தான் நடக்குது, நார்த் இந்தியா தான். அங்கே விஷ்ணு டியோ ராய் அப்படிங்கிற சீஃப் மினிஸ்டர் கூட இதை பற்றி மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. கண்டிப்பாக இந்த கொலையாளிகளை வந்து கண்டுபிடிச்சி ஆகணும், அவங்களுக்கு வந்து இந்த கொலையாளிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய உச்சக்கட்ட தண்டனை வந்து கொடுத்தே தீருவோம் அப்படி சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதனாலேயே வந்து அங்கே வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் மத்தியில் வந்து அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் சுற்றி இருக்கிற ஜேர்னலிஸ்ட் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரொட்டஸ்ட் அடிக்குது. அதே மாதிரி அவங்க வந்து அந்த செத்துப்போன அந்த முகேஷ் சௌத்ரி அவருக்கு வந்து ஒரு கேண்டில்லாம் ஏற்றி ஒரு ஊர்வலம் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஸ்டேட்டே வந்து ஒரு ஸ்தம்பிச்சு போய் தான் இருக்கு. இந்த முகேஷ் மாதிரியான ஒரு நேர்மையான ஒரு ஜேர்னலிஸ்டோட டெத் எதுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரூட் காஸ்ட் வந்து அந்த ரோட் கான்ட்ராக்ட் தான். அந்த 120 crore ரோட் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த சுரேஷ் சந்திரகர், அவரோட மேனேஜர் மகேந்திரா, அப்புறம் சுரேஷ் சந்திரகரோட 2 தம்பிங்க தினேஷ் சந்திரகர், அப்புறம் வந்து ரித்தேஷ் சந்திரகர். முகேஷோட பேர் கூட முகேஷ் சந்திரகர் தான். சந்திரகருங்கிறது வந்து அவங்க குடும்ப பேர் போட்டிருக்கு, எல்லாமே கசின்ஸ் தான். அவனுங்கெல்லாம் சேர்ந்து தான் இவரை வந்து இந்த அளவுக்கு செப்டிக் டேங்க்ல அடைச்சி வச்சு இந்த அளவுக்கு கொடூரமாக கொண்டிருக்காங்க. ஏன் கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வந்து அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அது யூடியூப் சேனல் வந்து பாஸ்டர்டு எக்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த யூடியூப் சேனலில் வந்து 1.5 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கூட இருக்காங்க, ஃபாலோவர்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான யூடியூபர் தான். அந்த சுற்று வட்டாரத்தில் அது அவங்களோட சர்க்கிள்குள்ளே ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு யூடியூபர் சேனல் தான். ஏன்னா 1.5 லட்சங்கிறது வந்து பெரிய அமௌண்ட் தான். அப்படி அந்த யூடியூப் சேனலில் வந்து அவர் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னெல்லாம் கிடையாது, ஃபுல்லி வந்து சீரியஸ் தான். என்னென்ன வந்து இங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போடுவார். அப்புறம் வந்து மாவோயிஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாம் வந்து அவர் நிறையா அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுவார், டெரரிஸ்ட்க்கு அகேன்ஸ்டாக நிறைய பேசுவார். இந்த மாதிரி வந்து சமூகத்துக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். எப்போ அவர் வந்து இந்த இவங்களோட அந்த ரோட் கான்ட்ராக்டை பற்றி பேசி எக்ஸ்போஸ் பண்ணாரோ அப்போலேருந்தே வந்து இந்த கசின்ஸ்குள்ளேயே வந்து வாக்குவாதம் ஒரு 1.5 மாதம் போயிட்டு இருந்திருக்கு. கரெக்டாக இப்போ Jan 1 வந்து அவர் வந்து மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லி முகேஷ் சந்திரகரோட ஓன் பிரதர் வந்து கசின்ஸ் கிடையாது, ஓன் பிரதர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அப்படி பண்ணுற அந்த டைமில் தான் வந்து கரெக்டாக ஒரு 1.5 நாள் கழித்து அவர் வந்து செப்டிக் டேங்க்ல எடுக்கிறாங்க. அதாவது அந்த சுரேஷ் சந்திரகர் இருக்கார்ல, அவரோட வீட்டோட செப்டிக் டேங்க்குள்ளே கண்டுபிடிக்கிறாங்க 15 கிராக்ஸ் ஹெட்டில். அப்புறம் வந்து உயிரோடு இருக்கும்போதே ஹார்ட்டை பிடிங்கி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அட்டாப்சியில். அப்புறம் வந்துட்டு லிவர் வந்து 4 துண்டை வெட்டினானுங்க. அது எதுக்கு வெட்டினானுன்னே தெரில. அவர் செத்ததுக்கப்புறம் அதை 4 துண்டை வெட்டி என்ன யூஸ் இருக்குன்னு தெரில அவங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு மப்படிச்சு தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அதுபோக அவரோட உடம்புல இருக்கிற இன்னும் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் உடச்சி எடுத்திருக்கானுங்க. அதே மாதிரி கழுத்தை வந்து முழுசாகவே திருகியிருக்கானுங்க. இதெல்லாம் வந்து அட்டாப்சியில் அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு, நான் என் வாழ்நாளில் என் சர்வீஸில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக வழியை அனுபவித்து செத்த யாரையும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த முகேஷ் சந்திரகருங்கிற இந்த ஒரு இன்னசென்ட் சோல் அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரே அதை வந்து சொல்கிறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வழி அனுபவிச்சு செத்துருப்பாருன்னு நினச்சி பாருங்க. இதெல்லாம் எப்போ நடந்திருக்குன்னா இவனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவரை முகேஷ் சந்திரகரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. சும்மா ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு விருந்து வைக்கிற மாதிரி நைட் நேரம் கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா அவனுக்கு மட்டும் அந்த கொன்னவனுங்க அந்த கசின்ஸ் மட்டும் நல்லா சரக்கு அடிச்சிருக்கானுங்க. இவர் அந்த மாதிரி சரக்கு அடிச்சதுனாலையோ என்னவோ தெரில, இல்லை நார்மலாக இருந்ததுனாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. ஏன்னா சரக்கு அடித்தா கொஞ்சம் மைண்டு மாறும்ல, அந்த மாதிரி சைக்கோவாக மாறிட்டானுங்க. ஏன்னா இந்த அளவுக்குலாம் வந்து செத்ததுக்கப்புறம் லிவரை 4 துண்டை எதுக்கு வெட்டினானுன்னே தெரில. அது வந்து ஒன்றுமே புரியல, என்ன கான்செப்ட்னே புரியல. அப்படி முகேஷை வந்து அவனுங்க வீட்டுக்கு அந்த சுரேஷ் சந்திரகரோட ரெசிடென்ஸுக்கு வர வச்சு என்ன ஸ்டார்டிங் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகேஷ் வந்து இந்த ரோடெல்லாம் கையாலேயே சுரண்டி அந்த ரோடை வந்து பிரிப்பார். ஏன்னா அந்தளவுக்கு வீக்காக இருக்குது ரோடு. இந்த வீக்கான ரோட்டுக்கு 120 கோடி ரூபா கொடுத்து தான் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் பண்ணது வந்து சுரேஷ் சந்திரகர், அப்புறம் அவரோட மேனேஜர் மகேந்திரா அப்படிங்கிற ஒரு மெம்பர் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் யூடியூப்ல. இந்த ரோடை வந்து அவர் சுரண்டும் போது ஈஸியாக வருது, நம்மளாலே பார்க்க முடியுது. அந்த வீடியோ வந்து இன்னும் இந்தியா டுடே மாதிரியான யூடியூப் சேனல்லாம் இருக்குது, அது அவைலபிள் இருக்கு, பாருங்கள். உடனே வந்து ஒரு ஹையஸ்ட் சென்சேஷன் ஆகுது. அது வந்து அந்த பாஸ்டர்ட் அப்படிங்கிற அந்த அவரோட யூடியூப் சேனலில் வந்து ரொம்பவே வியூஸ் பண்ண வீடியோவாக அதுவும் இருக்குது. ஒன் ஆஃப் த வீடியோ அதுவும் இருக்குது. அதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போட்ட வீடியோஸ்லேயே வந்து இது அதிக கமெண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மட்டமான ரோடு போட்டால் யாரும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. அந்த காமன் பீப்புள்ஸ் அந்த சுற்றி இருக்கிறவங்க, அப்புறம் இந்தியாவிலே வேறு இடத்துல இருக்கிறவங்கலாம் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப தீவிரமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் விஷ்ணு டியோ ராய் அவர் மேலெல்லாம் மிகப்பெரிய ஸ்லாம் இருக்குது, மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணதுக்கு அவரும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த கட்சி வந்து முதல்ல இந்த சீஃப் மினிஸ்டரே வந்து ஒரு பிஜேபி கேண்டிடேட் தான். இந்த சத்தீஸ்கர் மாநிலம் வந்து ஒரு பிஜேபி ரூலிங் பார்ட்டியோட. அதனாலேயே வந்து காங்கிரஸ்லாம் வந்து ரொம்ப ஆப்போஸ் பண்ணுறாங்க. இந்த 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 கேஸ் எப்படியாவது சீக்கிரம் முடிச்சாகணும், இதை வச்சே வந்து பிஜேபி வந்து ஒரு ஓரங்கட்டி ஆகணும் இந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அவங்களோட ஒரு பிளேயெல்லாம் இருக்குது. அதனால இப்படியெல்லாம் வந்து பிஜேபி ரொம்ப டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கிறனால இந்த ஒரு கேஸ்னால விஷ்ணு டியோ ராய் அவர் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அவரே வந்து ஒரு ட்வீட்டே போட்டிருந்தாரு. இந்த மாதிரி நடந்தது வந்து எனக்கே தெரியாது, அந்த இன்னசென்ட் சோல் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார், சிம்பிளாக முடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடி கிடச்சிருது. கிடச்ச உடனே போலீஸ்லாம் கேஸ் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைல் பண்ணி ஆரம்பித்த கொஞ்சம் ஒரு மணி நேரம் கேப்லேயே வந்து சுரேஷ் சந்திரகர் வந்து அவன் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். வீட்டிலேருந்து அவன் அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். மற்ற 2 பேரை பிடிச்சிட்டாங்க. ரித்தேஷையும் அவனோட தம்பி ரித்தேஷையும் தினேஷையும் பிடிச்சிட்டாங்க. ஆனால் சுரேஷ் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான். அவனை எப்படியாவது பிடிச்சாங்கங்கிற ஒரு வேகத்தில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அதே மாதிரி சிஎம்மும் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காரு. என்னதான் அந்த சுரேஷ் சந்திரகரை வந்து பிடிச்சாலுமே வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஜேர்னலிஸ்ட், நேர்மையான ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இறந்து போயிருக்காரு. இது வந்து அவரோட இழப்பு தான் அவங்க ஃபேமிலிக்கு. அது ஒன்றும் பண்ணவே முடியாது, அது வந்து ஈடுகட்டவே முடியாது கண்டிப்பாக. இது வந்து நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிள் இருக்கிறவங்க வந்து சிஎம் விஷ்ணு அவரோட தலைமையில் தான் இதெல்லாம் வந்து நடக்குது, அவருக்கு ஒரு 40% கமிஷன் போயிருக்கும், அதனால தான் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காரு. ஏன்னா கொலையாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு, 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஃபுல்லி ரெக்கார்டடு. இன்னுமே வந்து அவங்க மேலே வந்து ஒரு சும்மா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு நேரத்தை கடத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 பேரையுமே வந்து விசாரிச்சோம்னா வந்து கண்டிப்பாக அவங்க விஷ்ணுவோட பேர், அந்த பிஜேபி அந்த கட்சியோட பேரை வந்து கண்டிப்பாக இங்கே இழுத்து விட்டுருவாங்க. அப்படிங்கிறனால அவங்கள முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சாலும் முடிச்சிடலாம், வெளியே வந்து காட்டாமே முடிச்சாலும் முடிச்சிடலாம், அதாவது என்கவுண்டர் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முளமாரித்தனம் பண்ணுறவன், கஞ்சா கடத்துறவன், ஜாஃபர் சாதிக்கு மாதிரி ஆளுங்க, இவனுங்களுக்குலாம் வந்து சாவே வரமாட்டேங்குது. அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறவங்களெல்லாம் ஈஸியத்துக்கு பிடிச்சி அடிச்சிடறானுங்க. இதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ரிப்போர்ட்டரை வந்து வீட்டுக்குள்ளே போய் வெட்ட வராங்க. நிறைய இன்ஜுரியெல்லாம் ஆயிருக்கு அவருக்கு. ஆனால் வந்து தப்பிச்சிட்டார் அவர். இதே மாதிரி நிறைய நார்த் இந்தியாவில் நடக்குது, சவுத் இந்தியாலையும் இதே மாதிரி நடக்குது. இந்த மாதிரி யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் பிடிச்சி போடுறாங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க யாருக்குமே எந்த ஒரு தண்டனையும் கிடைச்ச மாதிரியும் தெரியல, எதுவுமே பண்ண மாதிரியும் தெரியல. அதே தான் இந்த முகேஷ் சந்திரகர் அவரோட கேஸ்லையும் நடந்திருக்கு. இதனால தான் வந்து சவுதியில் இருக்கிற மாதிரியோ இல்லை யுஏஇ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து அங்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஏன் கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்கே தப்பு பண்ணுறதே அரசியல்வாதிகளாக தான் இருக்காங்கும்போது அதை கொண்டு வந்து யூஸே இல்லை, அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளும் திருப்பி அவங்களுக்கே ஓட்டு போட்டு இப்படித்தான் ஒவ்வொருத்தரையாக இழந்துட்டு இருக்க வேண்டியதான். இந்த முகேஷோட டெத்தில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் ஃபேமஸாக இருந்தாலும் சரி, யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு ஒரு 1.5 லேக்கே வச்சுருந்தாலும், ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலும், நீங்கள் அரசியல்வாதிங்க பண்ணுற தப்பை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாவு இல்லாட்டி முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தெரியுது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக உழைச்சிப்பாங்க. அவங்களுக்குலாம் எந்த ஒரு ட்ரபிளுமே இருக்காது. இந்த மாதிரி எந்த ஒரு துயரமான சம்பவம் நடந்தாலும் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்தியா ஒரு சொர்க்க பூமி தான். ஆனால் பாருங்கள், ஒரு 120 கோடி ரூபா கேஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு கசின்னு கூட, சொந்தக்காரன்னு கூட பார்க்காம மண்டையில் 15 ஃப்ராக்சரு, ஹார்ட்டை பிடிங்கி எடுத்திருக்கானுங்க, லிவரை 4 வெட்டியிருக்கானுங்க, கழுத்தை வெட்டியிருக்கானுங்க. இவ்வளோ கொடூரமாக ஒருத்தனை கொல்லணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கவே கூடாது, கொண்டிருக்கவே கூடாது. முதல்ல அது அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சிருந்துருக்கணும். இந்த தப்பு பண்ணாமல் இருந்திருந்தாலே இந்த சாவு வந்திருந்திருக்காது. இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, யாரை சொல்லி சொல்கிறேன்னே தெரியல. இது வந்து இந்த பிஜேபி பின்னாடி இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் அவங்களோட ஆதாயத்துக்காக பேசுவாங்க. அப்படி பார்த்தா அவங்களும் தான் நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க இந்த பாஸ்ட்டில். அது இப்படி மாற்றி குத்த சொல்லியே இந்தியா கடைசி வரைக்கும் இன்னும் 100 வருஷம் அப்படி தான் போகும் போல் இருக்கு. எனக்கு அப்படி தான் தோணுது. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.